பிக் பாஸ்ல இந்த வாரம் குறும்படம் இருக்கு அப்படிங்கிறது சமீபத்துல தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? யாருக்கு குறும்படம்? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு புது மைண்ட் செட்டோட வந்திருக்காரு. எல்லாரையுமே அடிச்சு துவைக்கணும் அப்படின்னு எத்தனை வாரம் சொன்னாலும் இவங்க அதே தான்ப்பா பண்றாங்க அப்படிங்கிறதுல கடுப்புல வந்துட்டாரு. அதுல ரொம்ப ரொம்ப கோபம் யார் மேல அப்படின்னா சபரி அண்ட் அதே போல இருக்கக்கூடிய கனி. இவங்க 2 பேருமே தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனா அதை பண்ணலையே அப்படிங்கிற கோவம் அவருக்கு இருக்கு. குறிப்பா கனியை வந்து விளாசி எடுத்துட்டாரு. நீங்க வந்து அன்பு சிகரம்ங்கிறீங்க, தாய்ங்கிறீங்க, பாசம்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குது. அத கூட நீங்க கேட்கலன்னா, அப்ப நீங்க என்ன மனுஷங்க? நீங்க பார்வ வந்து அந்த கேம்ம விட்டு விலகணும்னு நெனச்சீங்க. அவங்க அக்ரெசிவா ஆடுனாங்கன்னு நெனச்சீங்க. ஆனா அதே அக்ரெசிவோட தானே வந்து அங்க இருக்கக்கூடிய சபரி பார்வ தள்ளி விட்டாரு. இத்தனைக்கும் கண்ல அடிபட்டதுக்கு அப்புறம் அவர் உங்க கால்ல தான் புடிச்சு தள்ளி விட்டாரு. அப்ப நீங்க சபரிய தடுத்திருக்கலாம். ஆட்டத்த விட்டு வெளிய அனுப்பியிருக்கலாம். அது என்ன உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம்? பாரு ஒரு பொண்ணு இல்லையா? அவங்கள மட்டும் நீங்க இப்படி பண்ணும்போது கேட்கக்கூடாதா? என்ன மாதிரியான மனநிலை இது? அப்படின்னு சொல்லி கனிய பயங்கரமா புடிச்சு வெளுத்து வாங்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த குறும்படத்திலயுமே பார்த்தீங்கன்னா, அவங்க பார்வ வெளிய அனுப்புறதுல தான் ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தாங்க. பாருக்கு இப்படி அடிபடுதே அப்படிங்கிறத அவங்க பேசவே இல்ல. அவங்க மட்டும் கிடையாது, சாண்ட்ராவும் பேசல. அதுதான் விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அந்த ஒரு குறும்படத்த போட்டு காட்டியிருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் சபரிய அவரு வெளுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சபரி உங்களால அப்படி பண்ண முடிஞ்சுச்சு? ஒரு பொண்ணுகிட்ட நீங்க எப்படி அந்த மாரி பண்ணீங்க? இத்தனைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே உங்களால வந்து அடிபட்டிருக்கு. அவங்க கண்ணு வீங்கிருக்கு. அந்த மாதிரியான டைம்ல உங்களால எப்படி அவங்கள அவ்வளோ அக்ரெசிவா தள்ளிவிட முடிஞ்சுச்சு? ஷூ போட்டு நீங்க அவங்கள மிதிக்கிறீங்க. அவங்க சொல்றாங்க. இருந்தும் நீங்க அத பண்றீங்க. அப்ப என்ன மைண்ட் செட்ல நீங்க பண்றீங்க? உங்கள யாரும் கேட்க மாட்டாங்கங்கிற எண்ணமா? அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு கொதிச்சு கொந்தளிச்சிட்டாரு. கனி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட உண்மை முகம் புரிஞ்சிருக்கும். ஏன் நமக்குமே புரிஞ்சிருக்கும். அவங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு குரூப்பிசம் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல நடக்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்கள தான் முன்னிறுத்துறாங்க. அண்ட் இதே ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த ரேங்கிங் டாஸ்க்லயுமே நடந்திருந்துச்சு. அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ முழுக்க முழுக்க அவங்கள தான் முன்னாடி நிறுத்தியிருந்தாங்க. சுபிக்ஷாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த சபரியாக இருக்கட்டும். இத்தனைக்கும் சபரிய ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுத்தது அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு பிடிக்கவே இல்ல. நெறைய பேர் ஒத்துக்கவே இல்ல. இருந்தாலுமே அது அவங்க நான் வந்து அவனோட நன்னடத்தை காரணமா தான் குடுத்தேன்னு சொன்னாங்க. பட் அது குரூப்பிசத்துல தான் சேர்ந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறாரு. நீங்க 3 பேரும் போய் பார்க்குறீங்க, நிக்கிறீங்க. அத்தன பேர் அப்போஸ் பண்றாங்க. அத ஏன் நீங்க கன்சிடரே பண்ணல அப்படின்னு. இது போல கனி அவர்கள இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாவுமே இருந்திருக்கு. ஒரு வழியா கனி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க தான் எலிமினேட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்க்கிட்டு இருக்கு. அது எல்லாம் இதுக்கு கூட காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இப்ப வரைக்கும் அபிஷியலா வரல. ஒருவேளை கனி அவர்கள் வெளிய போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா சுபிக்ஷா வெளில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை கன்யா அவர்கள் வெளிய போனா ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். ஏன்னா சுபிக்ஷாக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வாரம் யார் வெளிய போனா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? யார் போவாங்கன்னு நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.